ஹாய். பயங்கர குளிர். பொம்மிக்கிட்ட வந்து சொல்லி சாக்ஸ் வாங்கிட்டு வந்து நான் இப்போ போட்டுக்க போகிறேன். பொம்மி வாங்கிட்டு வந்துட்டேன்டா. சொன்னேன் எனக்கு பயங்கர குளிருமா அப்படின்ட்டு. இன்னும் வந்து ஒரு க்ளவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அது என்ன ஹுட்டியாம். அந்த ஹுட்டிலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது எனக்கு. எனக்கு என் சைஸ்க்கு ஒரு ஹுட்டி வாங்கினேன், அழுக்காயிடுச்சு. அம்மா ஒரு ஹுட்டி குத்தாங்க, அதுவும் அழுக்கு பண்ணிட்டேன். பொம்மி துவைச்சி கொடுத்தா தான் அடுத்தது. நானே துவைப்பேன். இந்த முறை வந்து பொம்மிக்கிட்ட துவைச்சித்தா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சரியா? சும்மா திரும்பவும் கதை பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்புறம் நாய்க்குட்டிங்களாம் சேர்த்தது போக ரொம்ப பொடி குட்டிங்கன்னு பார்த்தா 4 பேர் இருக்காங்க. அதில் புஸ்ஸுக்கு வந்து என்னடி பார்க்குற, புஸ்ஸுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சா. கண்ணில் வந்து ஒரு ப்ளூ ஐஸ் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் கிஷோர் சார் வந்து ஏற்கனவே ஒரு வெள்ளை நாய்க்குட்டி வச்சுருந்தேன் நான். அவனுக்கு வந்து ஆனால் அவனுக்கு வந்து தடுப்பூசி எல்லாம் போடல. அந்த வெள்ளை நாய்க்குட்டி வச்சுருந்தேன். அவனுக்கு வந்து ஒரு மருந்து எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த மருந்து போட்டு தான் அவனோட ப்ளூ ஐஸ்லாம் சரியாயிடுச்சு. திடீர்னு வந்து பார்த்தா வாமிட் பண்ணிட்டு நாய்ங்களாம் வெளியே குலைக்க ஆரம்பிச்சிச்சு. வாமிட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். ஸோ அவனுக்கு எழுதி கொடுத்த அந்த மருந்து தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. சரி, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையாமா, அதனால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போதான் மெசேஜ் போட்டிருந்தார். அப்புறம் அந்த மாதிரி பார்த்துட்டு டேய் வாங்க வாங்க டேங்க வாங்க. அப்புறம் அவர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரா. அந்த மருந்தே வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து கொடுத்துட்டேன் அவளுக்கு. அவனுக்கு கொடுத்த டோசேஜை தான் இவளுக்கும் கொடுத்தேன். இவள் கொஞ்சம் குண்டா இருக்கா. ஸோ ஆனால் அந்த திரும்பவும் அந்த ப்ளூ ஐஸ் வந்து கொஞ்சம் மாறிட்டு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. அதுவும் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு பொடி ஒன்று இதுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒன்று தான் இருக்குது. அது எல்லாருக்குமே ஒரு தடுப்பூசி போட்டேன். நான் புஸ்ஸுக்கும் வந்து 3 தடுப்பூசி போட்டேன். அதுக்கப்புறமா இந்த வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்கல்ல, அது இன்னும் போடல. அவளை கூட்டிகிட்டு போகணும். அது கொஞ்சம் இந்த ப்ளூ ஐஸ் அதெல்லாம் சரியானதும் கிஷோர் சார் கிட்ட தான் கேட்கணும். அது எப்போ சார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் கூட்டிகிட்டு போகிறத விட இங்கே வாங்கி இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்க சாத்தனூரில் அப்படியே போட்டுக்கலாம். சரி, அலைச்சலும் இல்லை. நமக்கும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனதுனால தான் வியாதி வந்து தொத்தி பிள்ளைங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்காது. அந்த மாதிரி யோசித்தேன். அப்புறம் கனியம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மெட்டடேட்டா கவிதையெல்லாம் கொஞ்சம் பிடிச்சது எனக்கு. அந்த கனியமில் கொடுத்துருந்தாங்கல்ல புக் ஒர்க்கு. அந்த மெட்டடேட்டா பண்ண சொல்லி புக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்றுமா எப்படி கொஞ்சம் பாருங்களேன். இப்படிதான் கொஞ்சம் எல்லாரும் என்னை மயக்கிட்டாங்க. இப்படிதான் கொஞ்சம் என்னை மயக்கிட்டாங்க. சொல்லப்பட்டுட்டோ இது கொஞ்சம் மயங்கிச்சு என்ன. அந்த புக்கில் ஒரு சில கவிதைகள்லாம் வந்து எனக்கு பிடிச்சது. அதில் வந்து ஒரு கவிதை, நான் ஷெல்டருக்கு போகிறேன்ல, அங்கே கூட மரம்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது என் இடம் இல்லைல்ல. என் இடத்துலன்னா நான் வச்ச மரத்தை வந்து எனக்கு மரம் வெட்டினாலாம் பிடிக்காது. மரம் வெட்டினா அப்புறம் அந்த செடி வந்து இப்படி பொடுக்குன்னு உடைச்சாங்கன்னா அப்படின்னு பிடிக்காது. எனக்கு புல்லு மேலே வண்டி ஏற்றுறது கூட பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, நான் அந்த புல்லு மேலே தான் வண்டி ஓட்டி ஆகணும். அப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக கவனிச்சேன்னா கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், வலிக்கும், நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி தான் நான் மாற்றிக்கிறதுன்னு தெரியல. நான்வெஜ் சாப்பிடும்போது கூட ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டேன்னா அந்த மாதிரி ஆயிடும். யோசிக்காமல் கவனம் இல்லாமல் தின்னா தான் தின்ன முடியும். சரியா? அந்த மாதிரி. சரி, ஓகே. அந்த கவிதையை படிச்சிருவா. ஒரு மரத்தை கூட காண முடியவில்லை, அதுதான் தலைப்பு. ஒரு மரத்தடி நிழல் போதும்,
உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நீ நிற்கையில் தான் ரொம்ப அழகாய் இருக்கிறாய். ஆமால்ல, மரத்தில் நின்னதான் அழகா இருக்காங்கம்மா. அடுத்தது, கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல் உன்னை ஒரு மரநிழலில் விட்டு போக விழைகிறேன். மரங்களின் தாய்மை முளை முளையாய் கனிகள் கொடுக்கும். கிளைகளின் காற்று விரல்கள் வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். அந்த பறவைகள் வானத்தையும் தீவுகளையும், வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்தி விடுமே. ஒரு மரத்தடி நிழல் தேவை, ஒரு மரத்தடி நிழல் தேவை. உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். தேவதேவன் எழுதியிருக்கார், கவிஞர் தேவதேவன். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. நான் இந்த கவிதை வாசிச்சதும் எல்லா மரத்தையும் வெட்டிட்டுமேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ரோட்ல எப்படி சொல்றது, பொட்டல் காடா இருந்தது ஒரு சமயம். எங்கேயும் நிக்கிறதுக்கு கூட நிழல் இல்லாம, வெயில்ல அந்த மே மாசம் வெயில்ல அப்படியே ரோட்ல எல்லாம் அனல் பறந்தது, அப்படியே மூக்குலலாம். அந்த மாதிரி ஒரு அப்படியே மூஞ்செல்லாம் கருப்பாயி அப்படிலாம் செத்து சுண்ணாம்பாயிலாம் வந்தேன் திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்பெல்லாம் ஈஸியா மரத்தெல்லாம் வெட்டிடும். அது மரம் வளர்றதுக்கான அந்த காலம் அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அது எத்தனை வருஷமாயி அது மரமாகுது, அதெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. டக்குன்னு இந்த புளியா மரம்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன மரம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பலன் இல்லாத ஏதோ மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. புங்க மரம், அதுக்கப்புறம் நிழல் தரும் தான். அது எப்ப திரும்பவும் மரமாகி அது எப்போ நமக்கு நிழல் தந்து, அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. வளர்ச்சி தேவையா அப்படின்னா எனக்கு கேட்டா இந்த நாகரீகமான இந்த ரோட்லாம் இல்லாம கொஞ்சம் வண்டி போறதுக்கு சுமாரா ஒரு ரோடு இருந்துச்சுன்னா போதும். மரம்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆள் நானு. ஓகேவா? அடுத்தது இன்னொரு கவிதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கம்ப்யூட்டர்ல அந்த இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன் நான். அது என்னன்னா, என் தேசமே. சரியா? பூக்களை மொய்த்த நிலக்கரித்தூளும் புலற்காலையை மெழுகிய ஆலை புகையுமாய் என் சுவாசத்தில் விதைத்த ஆஸ்துமா விதைகளோடு. எப்படி சொல்றது, என் சுவாசத்தில் விதைத்த ஆஸ்துமா விதைகளோடு என் தேசமே உனக்கு நான் என்ன தரக்கூடும். சரியான கேள்விதான். உன்னும் என் கவனம் ஒவ்வொன்றில் தூவிய ரசாயனமும் பருகுமின் ஆற்றில் அணுவிஷம் கழுவி அலசிய நீருமாய் என் தேசமே உனக்கு நான் என்ன தரக்கூடும். துப்பாக்கி முனையில் நைந்த என் மூச்சால் உனக்கும் என் முத்திரையிட்டு சீர்பிடித்து நாரும் ஓர் வாக்குச்சீட்டன்றி வானமும் வயலும் முக்கடல் நீரும் அணு உலை கூடமும் பனிக்களம் யாவும் உயிர்கொல்லிகளை உற்பத்தி செய்ய மனவளம் கெட்ட மக்களுக்காக என் தேசமே நீ என்ன பெறக்கூடும். நல்ல கேள்வியாதான் கேட்கிறாரு இவர். கழுத்தையே நெரிக்கும் மாலைகள் அன்றி. யுகச்சிற்பி எழுதியிருக்காரு. சரியா? இந்த கவிதை கொஞ்சம் எனக்கு என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு கவிதை, அது என்ன, நிகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ்ல தனிச்சுற்றுக்காக மட்டும் ஒரு இதழ் போட்டிருக்காங்க. அந்த இதுல இந்த கவிதைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தோட்டத்தில் இருந்து அல்ல அசோகவனத்தில் இருந்து அப்படின்ட்டு ஒரு கவிதை. எனக்காக வாழ்ந்தேனா என்று குமைகிறாய். உரத்திற்கென்றும் மருந்திற்கென்றும் அப்பா பணம் கேட்பார். பங்காளிகளும் கொண்டு கொடுத்தவர்களும் என்னை எதிர்பார்ப்பார்கள். இத்தனை புத்தகங்கள் வாங்கி இருக்க வேண்டாம் நான்.
வீடு கட்டியிருப்பவர்களையும் நகை செய்திருப்பவர்களையும் அறிவாய் நீ. சாரி, எனக்கு சரியா வாசிக்க தெரியலையா, இனிமேதான் வாசிக்க கத்துக்கணும். வீடு கட்டியிருப்பவர்களையும் நகை செய்திருப்பவர்களையும் அறிவாய் நீ. உன் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வாங்க எப்படியும் நான் சேர்த்திருக்கவில்லை. உன் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வாங்க எப்படியும் நான் சேர்த்திருக்கவில்லை. இவர் யாருக்கு எழுதுறாரு? அவங்க ஒய்ஃபுக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அவருக்கு அவங்க குழந்தைங்க இல்லையா? அப்ப நம் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வாங்க அப்படி இல்லை எழுதியிருக்கணும். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் போலப்பா. சரி. அப்புறம் பூ வைத்துக் கொள்ளவும் பண்டங்கள் தின்னவும் வெறுத்து போனது உனக்கு. பூ வைத்துக் கொள்ளவும் பண்டங்கள் தின்னவும் வெறுத்து போனது உனக்கு. நான் செய்தவற்றில் சந்தோஷம் என்கிறாய், எனக்கு தூக்கமும் வந்தது என்கிறாய். நான் செய்தவற்றில் சந்தோஷம் என்கிறாய், எனக்கு தூக்கமும் வந்தது என்கிறாய். அன்பே, நீ நினைப்பது போல் வாழ்க்கை மீட்கப்பட வேண்டியது நம் தோட்டத்தில் இருந்து அல்ல, ராவணர்களின் அசோக வனத்தில் இருந்து. இது எழுதியிருக்கிறவர் பழமலை. எனக்கு இந்த கவிதை ஒன்றும் புரியல, இருந்தாலும் ஏதோ ஒரு கவிதை. பரவாயில்ல, நல்லதா